வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் மோசமான தோல்வியை சந்திக்க போகும் இந்த கூட்டணி கட்சிகள் தேர்தல் முடிவுகள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது எப்படி இது மாதிரி தோல்வி அடைய போகிறது, எந்த கட்சி தோல்வி அடைய போகிறது, அதுவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்சின்னு கூட சொல்லலாம். அதாவது என்னென்னா குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி இதனை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். எடப்பாடி குறித்து தான். இபிஎஸ்ஸின் பதவி வெறியால் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டதுள்ளதாகவும் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அதில் சொல்லியிருக்காரு, அதிமுகவின் செங்கோட்டையனை விட மூத்த நிர்வாகி ஒருவரும் கிடையாது. அப்பொழுது இருக்கும்போது 2021 விட 2026 தேர்தலில் தென் தமிழகம் மற்றும் தமிழகம் மிக மோசமான தோல்வியை எடப்பாடி இபிஎஸ் அவர்கள் சந்திப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது அதிமுகவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தோல்வியாகும். மேலும் இபிஎஸ்ஐ பதவியில் அமர வைத்த நாங்கள் துரோகியாக, அவர் துரோகியா என்று பார்த்திங்கன்னா கேள்வி ஒரு பக்கம் எழுப்பியிருக்காரு. இது ஒரு பக்கம் அதிமுகவுடைய தோல்வியாக இருந்தாலும் கூட அவர்களுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் தோல்வியில் முடியும் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த அதிமுகவுடன் கூட்டணி போகக்கூடிய கட்சிகளுக்கும் இதே நிலைமை வருமானு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய கட்சி என்று சொன்னால் அதிமுக என்ற கட்சி தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க தமிழகத்தில். ஏன்னா அந்தளவிற்கு அந்த கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் என்று தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு மிகவும் உயர்ந்த மனிதர், மிகவும் பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் வென்ற ஒரு மாமனிதர்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் இருப்பார். அதுக்கு அடுத்தது அந்த கட்சியை வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவர்களுடைய பெயர் இருக்கும். அந்த அவர்களுக்கு இருக்கும் பொழுது அந்த கட்சி அடுத்தடுத்து அந்த தலைமை பிடி பார்த்திங்கன்னா ஒழுங்காக இல்லாதனால மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஸோ அதன் முன்னோட்டமாக தான் கட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியே போகிறதும், மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில வேறு கட்சியினர்கள் இணைக்கிறதும், ஆதரவாக இருக்கக்கூடிய பெரிய தலைகளை கட்சியிலேருந்து நீக்கப்படுறதும், அவங்களுடைய ஆதரவாளர்கள் படிப்படியாக கட்சி விட்டு விலகிறதும், அந்த தொகுதியில் அதிமுக தோல்வி அடைகிறதும், ஆதரவே இல்லாமல் பார்த்திங்கன்னா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சிதைவதும் அப்படின்ற ஒரு சிக்கலில் அதிமுக தவித்து கொண்டு இருக்கிறது. இதனால் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளும் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த கட்சி தோல்வியை தழுவ போகிறது. அதுடன் சேர்ந்து நீங்கள் தோல்வியை தழுவணுமா அப்படின்றத யோசிங்க. அப்படின்றத முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள், அதாவது கருத்தாளர்கள் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதனை மையமாக வைத்து தான் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேலும் இந்த ஒரு தகவல் உண்மைத்தன்மை இல்லாமல் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.